வேலைக்காக மக்கள் நாட்டில் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி கத்தாவே உங்கள் திருக்கரத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த மாத நேரத்தை எங்களை காசி தருபடிக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எந்த காலத்திலோ, எந்த சமயத்திலோ, எந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு ஒரு ஆசை அனுப்புகிற தேவன், உதவி செய்கிற தேவனாக, ரட்சகராக எங்கள் மத்தியில் இருப்பதினால் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன மாறாத தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறோம், ஊழியர்களுக்காக சொல்கிறப்பா. விசேஷமாக இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளுக்காக தடைகளை உடைத்து தடைகளை நீக்கி ஆண்டவர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை நேரம், செம நேரம் எல்லாம் வச்சு தீபன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தூரத்தில் நமது பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறீர். ஆராதிக்கிற வேலையில், பாடுகிற வேலையில் கத்தாவே பரமதேவன் இறங்கி மகிமையான காரியத்தை ஜனங்களுக்கு மத்தியிலே நடப்பிக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். மது வல்லமை விளங்கட்டும் கற்று இடம் முழுவதும் அது பிரசன்னம் இருக்கட்டும். ரத்தத்தை நாங்கள் தளிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி சுவாமி. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை எங்கெந்து கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தாவே மது வல்லமை வழங்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும். மத மகத்துவமுள்ள நாமமை பலட்டு, மத அதிசயமான நாமமை பலட்டு சுவாமி. அற்புதமான கிரியைகள் நடக்கட்டும். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஆராதிக்க போகிறோம். விசேஷமாக நமத்திலே தூரத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்ட அருமையான அப்படியே நான் தான் கூப்பிட்டேன். அவர் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் ஆராதனையில் எல்லாம் நம்ம நடத்துவோம். அவரோடு கூட சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா வர்ஷிப் பண்ணி நல்லா ஆராதித்து நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்லா என்ன செய்யுங்க, நல்லா செபிங்க. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி தொடர்ந்து தம்பி கொஞ்சம் நேரம் நம்ம நல்ல செபத்திலே ஆராதனையிலே வார்த்தையில் அப்படியாக நடத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். Praise God. Hallelujah. சத்தமே வரலே. அல்லேலூயா. ஹalleluya. நல்ல கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம மகிழ்ச்சியான நாட்களிலே இப்படிப்பட்ட கூடுகையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அலையில சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பாடலை இணைந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு.
மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல கை தட்டி சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கை தட்டி சொல்லுவோம். நடந்ததை நினைத்து கலங்காதே. உங்க சத்தம் வரலையே. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இயேசு கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவீங்களா? அவர் சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, நானும் வாயை திறக்கவோ கை தட்டி பாடவும் மாட்டேன். அப்படியா? ஆமா, நல்லா கையை தட்டி நல்லா வாய் திறந்து பாடணும். ஆமென். பைபிள்ல அழகா ஒரு வசனம் போட்டிருக்கு, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நன்மை நான் நிரப்பவே மாட்டேன் அப்படின்னு பைபிள்ல எங்கேயாவது போட்டிருக்கா? இல்ல. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, பரவாயில்ல. ஐயோ, கேட்டுற போது நல்லா சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? உன் வாயை விரிவாய் தர, அப்போது நான் உன்னை என்ன பண்ணுவேன், நன்மையினால சொல்லுங்க திருப்தியாக்குவேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்கள், சுத்தமா ஒரு அலையில சொல்லுங்க, மொத்தமா தலைக்கு மேல கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. அழகா சொல்றீங்க. ஐயோ, சூப்பர். சரி, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கடந்ததை நினைத்து. ஐயோ சாமி. பக்கத்துல பார்த்து கேட்டுற போது, ஐயோ நல்லா நல்லா கேட்டுற போது நல்லா கை பிடிச்சு கேளுங்க. கடந்ததை நினைச்சு நல்லா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கடந்ததை நினைச்சு கலங்காதீங்க.
ஏசப்பா உங்களோடு இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? உன்னத தெய்வன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எத்தனை பேர் கைத்தட்டி பாட ரெடியா இருக்கிறீங்க? அவன் நல்லா கைத்தட்டி ஜோர சத்தத்தை உயர்த்தி பாடணும். சரி, நீங்க எல்லாம் நல்லா அழகா ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. ஆமா, எங்க மாவட்டத்துல கூட இப்படி பாடினையே நான் கேட்கல. அவன் அந்த அளவுக்கு அழகா சூப்பரா பாடுறீங்க. ஆமே, ஆமா, நல்லா கைத்தட்டி சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத நீங்க ஒரு தடவை அழகா பாடுறீங்களே. உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவர், அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சொல்லுங்க சொல்லுங்க. உன்னத பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். சொல்லுவோம். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த என்னை, தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உள்ளமை கலங்க. என்னுடன் சொல்லுவீங்களா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையார். கை தலைக்கு மேல தட்டி. உள்ளத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உள்ளத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவுன் நடந்தார், நீயோதாடி நடந்திடலாம். சொல்லுவோம். இயேசுவுன் நீயோதாடி நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம்
சொல்லுவோம். செய்த நன்மை தேங்க்யூ சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி வழி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயுதங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயுதங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. கை தட்டி சொல்லுவோம். நன்றி தகப்பன் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். கைத்தடி சொல்லுவோம். உன்னை நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தாதே. இன்று நிறைவேற்றவர் துவைத்தார் என்று வாக்களித்தாதே. இன்று நிறைவேற்றவர் துவைத்தார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண அதிசயம் நடந்திருப்பே. செங்கடலும் இழந்தே வழிவிடுவே. வழித்திறக்கும் அதிசயம் நடந்திடுவே. செங்கடலும் இழந்தே வழிவிடுவே. தடைகளெல்லாம் தகர்த்தே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே. தடைகளெல்லாம் தகர்த்தே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவார். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் போதுமானவர். அவர் என்றென்றும் சொல்லுவோம். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும். அவர் என்றென்றும் குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோம். அவர் நல்லவர் சர்வ என்றும் உள்ளதே.
தூங்குறவங்க ஒரு அலையில சொல்லுவோம். நன்றி, நன்றிகள். தூங்குறவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க அப்படின்னா அப்ப பாட்டு பாடிக்கிட்டே நம்ம தூங்கிட்டே இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, தூக்க தெளிஞ்சவங்கள ஒரு அலையில சொல்லுங்கள். நீங்க எல்லாம் ரொம்ப உற்சாகம் இருக்கிறீங்க. ஆமே, சரின்னு ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவேளை இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். என்னோட சேர்ந்து கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் சொல்றவங்க கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்கள். ஆளே இல்லையா? இருக்கிறாங்க. ஆமா, இந்த பாட்டை சேர்ந்து என்னோடு பாடுபடி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து அந்த பாடலை பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்ற பாடலை சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. சொல்லுவீங்களா? எபினேசரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க. எளியோனை வாயத்திறந்து பாடவும் மாட்டேனையா, கையை தட்டி பாடவும் மாட்டேனையா. அப்படியா? நிறைய பேர் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா சிரிச்ச முகத்தோட ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமா, இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க சத்தம் வரணும். ஆமே. ஆமா, அப்பதான் எங்க சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா நல்லா வாய் திறந்து பாடுற மாதிரி இருக்கும்ல. அவங்க கிட்ட போய் பார்த்தா வாயே திறக்கல, ஆக்ஷன் மாத்திரம் போயிட்டு வருது, சத்தமே வரல, காத்து மாத்திரம் தான் வெளியில வருது. ஆமே. அப்படி யாராவது செய்றீங்களா? அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. ஆமே. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை. நீங்க சொல்லுங்க. நான் பின்னாடிலாம் கேட்கலையே. மண்டிடுவேனும் பாதத்திலே. நீங்க பாடுங்க. மண்டி. இன்னும் சத்தம் வரலையே. எபினே. நிறைய பேர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீங்க மைக்ல பாடுறீங்க அதனால சத்தம் வருது, எங்களுக்கு மைக்கில் எப்படி சத்தம் வருதுன்னு கேட்குறாங்க. அவங்க ஆமா, இந்த சவுண்டை விட அந்த சவுண்டு தான் பெருசா வரும். அவன் சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டி உற்சாகமா. அவன் மறப்பேனோ உமது அன்பை. கை வச்சிருந்தா கை தட்டலாம். அன்பே பாடும் பொழுதே விடுதலை. மன்னிடுவேனும் பாதத்திலே, Tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno. Tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno. Tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno tagadibi tagajeno.
தீவி. ஐயோ, நீங்க சொல்ற வரைக்கும் அவன் அடுத்த இதுக்குள்ள போகவே முடியாது. ஆமா, நீங்க சொன்னாதான் நான் போவேன். நீங்க சொல்லுங்க. தக்க தீவி. ஆமா, தக்கச்சேனோ. கொஞ்சம் குறைச்சு போல லைட்டா. ஆமா, சொல்லுங்க. தக்க தீவி. தடி நல்லா பாடுறீங்க, சூப்பர். சொல்லுங்க. தக்க தீவி. ஆமா, தக்கச்சேனோ. இப்ப சேர்ந்து சொல்லுவீங்களா? தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ. மறுபடியும் சொல்லுவீங்களா? தக்க தீவி. ஆமா ஆமா, இன்னும் ஒரு தடவை சொல்லிடலாம். சரியா? சொல்லித்தரேன், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகேவா? தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ. இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? தக்க தீவி தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ. இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. ரெடியா? 3, 2, 1 சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா சொல்லுங்க. தக்க தீவி தக்கச்சேனோ. இந்த ஆன்றது மட்டும் கொட்டாய் நிறைய பேருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆன்றீங்க. அந்த சேர்ந்து சொல்லிடலாமா? ரெடி? 1, 2, 3 ஒரே தடவை. தக்க தீவி தக்கச்சேனோ. சத்தமா. தக்க தீவி தக்கச்சேனோ. இன்னும் ஒரு தடவை. ஓ தக்க தீவி தக்கச்சேனோ, தக்க தீவி தக்கச்சேனோ. ஐயோ, உங்களை மாதிரி அழகா பாடுறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. இப்படி கையை கொண்டு வாங்கல, இப்படி கையை கொண்டு வாங்க. இப்படி இப்படி இந்த கை இருக்குல்ல, கையை கொண்டு வந்து இப்படி ஷோல்டர்ல தட்டி கொடுங்க. சபாஸ். நல்லா சொல்லுங்க. சபாஸ். ஐயோ, கேட்டுற போது. நல்லா சொல்லுங்க. சபாஸ். என்ன மாதிரி சொல்லுங்க. நல்லா என்ன மாதிரி. தக்கத்தீவி சொல்ல இந்த உலகத்துல இந்த ஸ்டேட்ல யாருமே இல்ல. குறிப்பா என் பக்கத்துலயும் இல்ல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சேர்ந்து கை தட்டி பாடலாமா? எபினேசரே ஆராதனை, துணையாளரே. கை தட்டி ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுவோம். பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. தகதீவி தகச்சேனோ, தகதீவி தகச்சேனோ, தகதீவி தகச்சேனோ. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. கை தட்டி சேர்ந்து. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடும் பொழுது
சில நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடணும். ஆராதனை என்பது தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு தொடர்பு. ஆராதிக்கும் பொழுது ஏசப்பாவே இறங்கி வந்துருவாரு. எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் வாய்களை திறக்கணும். ஒரு சில நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல உடைய அபிஷேகம் இறங்கணும் ஐயா. வாய்களை திறந்து கேளுங்க. இந்த சுவிசேஷ கூடுகையில் என் மேல உடைய வல்லமை இறங்கணும். யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க மேல தெய்வ பிரசன்னம் அளவில்லாம இறங்க போகிறது. சகோதரிய சகோதரனே, உங்க மேல தெய்வ பிரசன்னம் இறங்க போகிறது. இதுவரை கண்டிராத மகிமையை உன் வாழ்க்கையில பார்க்க போற. இதுவரை பார்த்திராத மகிமையை உன் வாழ்க்கையில நீ பார்க்க போற. வாயை திறந்து ஒன்னே ஒண்ணுதான், உன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டா போதும். கர்த்தர் உன்னை நிரப்பிடுவார். கர்த்தர் உன்னை நிரப்பிடுவாரு. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ அப்பா. அவ்வளவுதான். நீங்க துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் துதிச்ச வேளையில சிறைச்சாலையில இருக்கிற அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டுச்சான். நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எதிராக எழுந்திருக்கிற பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும் வேரோடு. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி சூத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சூத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல வாய் திறந்து சோத்திரம் சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். இது பத்தல, உங்க சத்தம் உயரட்டும். கூப்பிடுகிற எளியவனுக்கும் அவர் சிறுமைப்பட்டவனுக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவர். கொஞ்ச நேரம் நல்ல வாய் திறந்து துதிங்க சிஸ்டர், துதிங்க. உங்க கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். இன்னைக்கு கட்டுகள் எல்லாம் உடையும் இயேசுவின் நாமத்துல. வெக்கப்படாம ஆராதிங்க, வெக்கப்படாம இயேசுவே எனக்குள்ள வாரும் சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாரும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லமை உங்க மேல ஊற்றப்படும், ஊற்றப்படும், ஊற்றப்படும். அசைவாடும் ஆவியே தூய்மையே. உங்க சத்தம் உயரட்டும். ஆவியே அசைவாடும்
வல்லமை பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெக்கோஸ்தே நாளை போல வல்லமையாயிரத்தி மரங்களில் நாளை நிரப்போ வல்லமையாயிரத்தி மரங்களில் நாளை நிரப்போ பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி சரீரங்களில் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கி சிலவே கர்த்தர் விடுவிக்கிறார் வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை ஆவி வல்லமை அக்கி விடுதலை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி சாயல் அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு மறைஞ்சிருக்கிற பொருளாதாவிய சரீரத்திட்ட வெளியேறு ஆவி வல்லமை உனக்கு இருக்க இடம் இல்ல பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை சிலரை கர்த்தர் கையில பிடிக்கிறார் பெற்றுக்கொள்ளு பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்தேடு வல்லமை உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கி கிரிய செய்கிறார் பொழிந்தேடு வல்லமை தங்கச்சி ஆராதி ஆவி வல்ல ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தராரு தேடு வல்லம் உள்ளடத்தி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி 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 வல்லமை ஆவி வல்லமை அந்த அக்கினி பரலோக அக்கினி நீ வல்லமை அக்கினி வல்லமை ஆவி 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 வல்லமை துதி 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 ஆவி இந்த வார்த்தையை சொல்லு ஆவி வல்லமை தங்கச்சி சொல்லு வல்லமை ஆவி வல்லமை அக்கினி சொல்லு ஆவி வல்லமை அக்கினி வல்லமை ஆவி வல்லமை ஆவுகள் திறக்கப்படும் ஆவி வல்லமை அக்கினி வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை ஆவி வல்லமை கத்திர சலன விடுவிக்கிறார் கையை கட்டியால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பார்க்கலாம் இசி ஆய ஆய அந்த அக்கினி சிலரை மூடுது சிலரை மூடுது சிலரை மூடுது எஸ் 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 பெற்றுக்கொண்டு பார்க்கலாம் தங்கச்சி பெற்றுக்கொள்ளு ரிசீவ் ரிசீவ் ஆய அந்த அக்கினி ஆவி வல்லமை அக்கினி வல்லமை 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 ஆவி வல்லமை துதி விடாத துதி வேடிக்கை பார்க்காம துதி நீ துதிக்க உனக்கு சுற்றில் இருக்கிற எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது மறைந்திருக்கிற பொல்லாத வலுசற்பத்தி ஆவியே சரீரத்தை விட்டு வெளியேறு கற்களை எண்ணத்தை தூண்டுகிற சீரழிக்கிற மறைந்திருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவியாக ஆவியா இப்ப விடுதலை 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 கையை தட்டி திரி ஆவி வல்லமை கபரபா சக்கர கபரபா நிகதடக தினா சக்கர கபரபா நிக்கபரபா துடபரபா திடபர கத்தினா நிக்கபரபா செக்கபரபா திடபரபலபா நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி ஓ விசுவாசிகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில துதி எல்லா
மறைந்திருக்கிற மந்திரத்தின் ஆவிகள் வெளியே வா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நல்ல கையை கட்டி துதிங்க. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். Receive the holy as Jesus. தேவ வல்லமை இறங்கட்டும். மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறு. மாவிலிய இருக்க இடம் இல்ல. மாவிலிய receive fire, fire. அக்கினி இறங்கட்டும். ஆவி வல்லமை. நல்ல கையை கட்டி வாய்களை திறந்து துதிக்க பார்க்கலாம். கைகளை கட்டி வாய்களை துதிக்க பார்க்கலாம். துதிக்க விடுதலை கத்த தராரு. கபரவா குலவரவா கபரவா குலவரவலவா நிகதட வெக்கிடா சந்தன கபரவா. ஏக்கத்துக்கு பதில் வரும், ஜபத்துக்கு பதில் வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை நடக்கும். ஆண்டவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரீரத்தில் விடுதலை நடக்குது. நீ துதிச்சா போதும். உன்னால இருக்க முடியாது. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும். நம்மளை நேசிக்க யாரும் இல்லை, கவலைப்படாத. ஆண்டவன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. சபையை வாய் திறந்து ஆராதனை பார்க்கலாம். இந்த சத்தம் உயரட்டுமே. சொத்து திரும்ப வரும் சிஸ்டர். வல்ல செயல்கள் நினைத்து கொள்ளவே பொங்குதையா. வல்ல நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை. நன்றி நன்றி ஐயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு ஒரு வேத பகுதி அப்படியே அந்த பிரசன்னத்தோடு இருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 to 9 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம். அந்த பிரசன்னத்தோடு அப்படியே உட்காருங்க எல்லாரும். அந்த பிரசன்னத்தை கலைச்சிடாதீங்க, அந்த பிரசன்னத்தோடு இருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஒரு 10 நிமிஷம்
அதுக்கப்புறம் அங்கிள் கத்தருடைய வார்த்தை நம்ம சொல்ல போறாங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடியா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் கிடுகிடுன்னு வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி முன்ன உட்காந்துமா, முன்ன தள்ளி தேங்க்யூ அப்பா, சீக்கிரமா. தேங்க்யூ. ஏனெனில் சில சமயங்களிலே முப்பத்தெட்டு வருஷம் ஒரு வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சில வசனங்களிலே 1லிருந்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வரைக்கும் பார்த்தா ஒரு வியாதியஸ்தனை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வியாதியஸ்தன் யார் என்று சொன்னால் 38 வருஷமாய் படுக்கையில கிடந்த ஒரு மனுஷனை கண்டு தேவன் சுகம் பெறும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷம். நமக்கு 1 வருஷம் ஜுரம் வந்தாலே, 1 மாசம் ஜுரம் வந்தாலும் ஐயோ போச்சுடா, என் வாழ்க்கை சோழி முடிஞ்சிச்சுடா, ஐயோ நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டானான்னு சொல்லி சில நேரங்களிலே நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த வியாதியஸ்தனுக்கு பாத்தீங்கன்னா 38 வருஷம் படுக்கையில கிடந்த அந்த மனுஷனை இயேசு கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இத்தனை வருஷமாய் பொருளாதாரத்துல பலவீனமான இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல இந்த நிமிஷத்துல இயேசு உங்களுக்கு விடுதலை தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன காரியம் வெளிப்படுகிறது? அந்த வியாதியஸ்தன் சுகமடையணும்னு சொல்லி விருப்பப்படுறான், ஆசைப்படுறான். அதே மாதிரி சுகம் கிடைக்கிறது. அவன் சுகம் பெறுகிறதற்கு இயேசு சில காரியங்களை, சில குணங்களை அந்த மனுஷனிடம் கண்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம், ஏசப்பா உடனே நமக்கு சுகம் கொடுக்கணும், ஏசப்பா அதை சந்திக்கணும், ஏசப்பா உடனே அந்த காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணணும், எல்லாம் ரைட் தான், அவர் செய்கிறதற்கு ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த பெற்றுக்கொள்கிறதற்கு சில குணாதிசயங்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா, இன்னும் சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப அவன் சுகம் பெற்றதற்கு தேவன் அவனிடம் கண்ட குணங்கள் என்ன? இதுதான் செய்தியின் தலைப்பு. ஆமென். அந்த வியாதியஸ்தன் சுகம் பெறுகிறதற்கு ஆண்டவர் அந்த வியாதியஸ்தனிடம் கண்ட குணங்கள் என்ன? ஹலோ, இருக்கீங்களா? கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாமா? அதே வசனத்துல தான் நம்ம வாசிக்க போறோம் ஒரு சில காரியங்களை. ஆமென், ஹalleluya. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3-4 வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென், ஹalleluya. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப இந்த வசனங்களிலே முதல் வியாதியஸ்தன் ஆண்டவர் கண்ட குணம் என்ன அப்படின்னா, அவன் எப்ப தேவ தூதன் வந்து அந்த குளத்துல தண்ணீரை கலக்குவான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தான். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நமக்கு சுகம் தரணும்னா ஒரு எதிர்பார்ப்பு நமக்கிட்ட வேணும். ஒரு லோன் வாங்குறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது போல தேவன் நமக்கு சுகம் தரணும்னா ஆண்டவர் எப்ப அவரை நோக்கி நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோமோ அன்னைக்குதான் சுகம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க நல்லா சொல்லுங்க. நீங்க தேவனை நோக்கி பார்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? விடுதலை, அற்புதம் நடக்கும். ஆமென். இந்த வியாதியஸ்தன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்ப அந்த குளத்துல கலக்கப்படும் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து எப்ப தேவ தூதன் இறங்கி வருவான்னு சொல்லி உற்று நோக்கி பார்த்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய கவனம் எல்லாம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்ப்பு உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனாலதான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. சுத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. நம்ம எதிர்பார்ப்பு யாரை சார்ந்து இருக்கணும்? சொல்லுங்க, பரவாயில்ல, வெக்கப்படாம சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் கேட்டுற போது நல்லா சொல்லுங்க. யாரை சார்ந்து இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதியில கிடந்தா கூட எப்ப அந்த குளம் கலக்கப்படுதுன்னு சொல்லி அவன் என்ன பார்த்துட்டு இருந்தான்? எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். எப்ப கர்த்தர் நமக்கு சுகம் தருவாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள வேணும். ஆமென். எப்ப நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பது எதிர்பார்ப்போடு இருந்தா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நம்முடைய எதிர்பார்ப்பு உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனாலதான் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது. குடும்பத்துல விடுதலை நடக்க மாட்டேங்குது. ஹலோ, இருக்கீங்களா? சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லிருங்க. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு யாரை சார்ந்து இருக்கணும்? நல்லா கேட்டுற போது சொல்லுங்க. தேவனை சார்ந்து இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி சார்ந்து இருந்ததுன்னா நிச்சயமா கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களுக்கு விடுதலையை தருவார். இந்த வியாதியஸ்தன் பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் யாரை சார்ந்து இருந்தது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சுகம் பெறுகிறதற்கு இது ஒரு குணம். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது குணம் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு
இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிறாயா என்று சொல்லி என்ன பண்ணாரா? கேட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால் வாஞ்சை வெளிப்படுகிறது. சுகம் பெறணும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருக்கிறது. நம்ம வாஞ்சை யாரை சார்ந்து இருக்கிறது? டாக்டர் சார்ந்து இருக்கிறதா? உலகத்தை சார்ந்து இருக்கிறதா? இல்ல மந்திரவாதிகளை சார்ந்து இருக்கிறதா? யாரை சார்ந்து இருக்கிறோம்? இல்ல மனிதனை சார்ந்து இருக்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம சுகம் பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நம்முடைய வாஞ்சை எங்கேயோ சார்ந்து இருக்குதுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை வாஞ்சையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். மனுஷனை சார்ந்து இருக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனை சார்ந்து இருந்தா அவன் ஏமாத்திட்டு ஓடியே போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. வியாதியஸ்த ஆண்டவர் சுகம் தருவாருன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் எதிர்பார்ப்போட இருந்தான். ரெண்டாவது எப்படி இருந்தா? வாஞ்சையோடு இருந்தான். வேதம் பாருங்களேன், சங்கீதத்துல 91வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள் சீக்கிரமா. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் 14வது வசனம் படிங்க. அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனங்களிலே என்ன வெளிப்படுகிறது? வாஞ்சை இருந்தா விடுதலை நடக்கும். ஆமென். அந்த வியாதியஸ்தனுக்கு வாஞ்சை இருந்தது, கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. இப்ப 2 காரியம் சொல்லி இருக்கிறேன். என்ன காரியம் சொல்லி இருக்கிறேன்? அந்த 38 வருஷமா வியாதியில கிடந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் தந்ததற்கு காரணம் என்ன? இவன்ட்ட என்ன சுபாவம் இருந்தது? முதல்ல என்ன இருந்தது? சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்துச்சு? வாஞ்சை. கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இருந்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. இந்த வசனத்துல என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், அந்த குளத்துல இறங்குனா சுகம் பெறுவேன்னு சொல்லி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மக்குள்ள என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருப்போம். அந்த காரியம் கடைசி நேரம் வரைக்கும் நடக்கலன்னா நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க, இழந்து போயிடுவோம். ஆண்டவர் என்னத்தை கல்யாணத்துக்காக ஆண்டவர் தருவார் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். சில நேரங்களில் திடீர்னு அற்புதம் நடக்கும். சில நேரத்தில் கர்த்தரே நம்மளை சோதிக்க வச்சு பார்ப்பார். ஆமென். இவன் என்கிட்ட எப்படி இருங்க? ஆபிரகாமை சோதிச்சு பார்த்தாரா இல்லையா? ஈசாக்க பலி கேட்டாரா இல்லையா? ஈசாக்க என்ன பண்றா? பலி கொடுக்க போறாரு. அவன் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிற வேலையாட்களை கீழடிக்க சொல்லிட்டு மோரியா மலைக்கு கொண்டு போறாரு. யார ஈசாக்க கொண்டு போறாரு. யாரு கொண்டு போறா? சொல்லுங்க, ஆபிரகாம் கொண்டு போறாரு. அப்போ கீழே இருக்கிற வேலை ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு கொண்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? நாங்க போயிட்டு திரும்ப வருவேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? போயிட்டு நாங்கள் திரும்ப
வருவோம். அந்த இடத்துல என்ன காரியம் வெளிப்படுகிறது என்றால் விசுவாசம் என்ற அடிப்படையில சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் இந்த வியாதியஸ்தனும் அந்த குளத்துல தண்ணீர் கலக்கப்படுகிற நேரத்துல அந்த குளத்துல நான் குதிச்சா நான் சுகம் பெறுவேன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு என்ன பண்ணுவாராம்? விடுதலைய, அற்புதத்தை ஏசப்பா என்ன பண்ணுவாரு? செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 4வது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். ஆமென். இதுல இந்த வசனத்துல அடுத்த காரியம் என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், அந்த குளத்துக்கு போகணும்ன்ற ஒரு முயற்சி இருக்கிறது. ஆமென். முயற்சி செய்றான். நமக்கு கொஞ்சம் பலவீனம் வந்துட்டாலே நான் போறேன், சர்ச்சுக்காக வரல, போ இன்னைக்கு 10 ரூபாயை காணிக்கையை கொடுத்துட்டு என் பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் அந்த ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இங்கெல்லாம் தங்கமான ஆட்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பலவீனங்கள் வந்தால், எத்தனை விதமான, உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க தான் ஆலயத்துக்கு வரணும். நமக்கு ஜுரம் அடிக்குது, ஊசி போடணும்னா டாக்டர் வருவாரா? வீட்டுக்கு வருவாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சுகம் தேவைன்னா எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். அப்ப அந்த வியாதியஸ்தன் என்ன பண்றான்? முயற்சி செய்றான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கூடுமான அளவுக்கு முயற்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலை எங்க ஊர் சைடுல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணமே வைப்பாங்க. பாஸ்டர் வரலன்னா கோச்சிக்கிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்கெல்லாம் எப்படி தங்கமானவர்கள் மாதிரி தெரியுது எனக்கு தூரத்துல. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டா பாஸ்டர் கூப்பிட்டா எப்படி பாஸ்டர் வருவாங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா. கல்யாணம் வச்சா பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பாஸ்டர் டேட் கொடுத்தா அந்த டேட்ல கல்யாணம் வச்சா பாஸ்டரே வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, உங்க இஷ்டத்துக்கு அப்படியாக்க இப்படியாக்க வச்சுட்டா எப்படி வருவாங்க? வரவே மாட்டாங்க. ஆமென். ஆமா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முயற்சி செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. வியாதியத்தின் சுகம் பெறுகிறதற்கு 4வது காரியம், அவன்கிட்ட என்ன குணங்கள் இருந்துச்சு? முயற்சி செய்தான். அதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு? சொல்லுங்க. அற்புதம். ஆமா, நீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யறத ஆண்டவர் அங்கேயே உங்க பக்கத்துல நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. யாருக்கு விரோதமா பேசுறோம், யாரை கோழி குட்டி விடுறோம், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயாவா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்ற பிரதிபலனுக்கு ஏற்ற நன்மையை தான் கர்த்தர் செய்வார். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்ப எத்தனை காரியம் சொல்லிருக்கேன்? 4 காரியம் சொல்லியிருக்கேன். என்னென்ன காரியம்? முதல் காரியம் என்னது? நீங்க சத்தமா சொன்னாதான் என் காது கேட்கும், இல்லாட்டா என் காது செவிடு. நல்லா சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? எதிர்பார்ப்பு. யாரை பார்த்து எதிர்பார்த்து இருக்கணும்? அழகா சொல்றீங்க. 2வது, யார் மேல வாஞ்ச? பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இல்ல, கடை மேல இல்ல, யார் மேல? ஆமா. 3வது என்னது? விசுவாசம், நம்பிக்கை. ஆமென். ஆமா, யாரை சார்ந்து இருக்கணும்? ஆமா. 4வது, முயற்சி செய்யணும். அடுத்தவங்களை மாட்டி விடுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆமா. அடுத்தவங்க வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அல்லேலூயா. வெளிப்படுது இயேசுவின் நாமத்துல சோத்திரம். ஆமென். ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, முயற்சினா ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துறதுல முயற்சி செய்யணும்.
ஊழியக்காருக்கு உறுதுணையா இருக்கிறதுல முயற்சி செய்யணும். ஆமென். ஆமா, ஊழியக்கார பத்தி பக்கத்து வீட்டுல போய் எங்க பார்த்தாலும் கோழி முட்டுறதே வேலை. அதுல எல்லாம் முயற்சி செய்யவே சத்தமா சொல்லுங்க. ஐயோ, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நட என்றான். அடுத்த வசனத்தை வாசிங்கள். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த 2 வசனங்களிலே ஒரு காரியம் வெளிப்படுகிறது. என்ன காரியம் வெளிப்படுதுன்னா, ஏசப்பா சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதுல ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து. அந்த வார்த்தையை கேட்டு உடனே அவன் என்ன பண்றான்? எழுந்து நடக்கிறான். அவன் மாட்ட அப்படியே ஆண்டவர் எழுந்து நடக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி படுத்தே கிடக்கல, சோம்பேறி மாதிரி. அவன் என்ன எழுந்துருச்சு. அதுல என்ன காரியம் வெளிப்படுது அப்படின்னா, கீழ்ப்படிதல் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்கார் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சில நேரங்களிலே கீழ்ப்படியில காலை வைக்காம மேல்படியில காலை வச்சா பப்பரப்பன்னு உளதான் செய்யணும். ஆமென். எங்க ஊர்ல அப்படிதான். என்ன ஆச்சுன்னா, தெருவுல ஒரு அம்மா தண்ணி பிடிச்சிட்டே இருக்கு. சாந்தி அந்த அம்மா பேரு. என்ன பேரு? நல்லா சொல்லுங்க, பரவாயில்ல. சாந்தி சொல்லுங்க. ஆமா, சாந்தி அந்த அம்மா பேரு. அந்த சண்டை போட்டுட்டு குடத்துல அடிச்சுக்கிறாங்க. தெருவுல தான் உங்களுக்கு தான் தெரியுமே தெரு சண்டைலாம். ஆமா, குடத்துல தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு அவங்களுக்கு சண்டை. அவங்க வீட்டுக்காரர் அங்கேயே இருந்து வர்றாரு. சாந்தி, என்ன சண்டை போட்டுட்டு இருக்க, வீட்டுக்கு போன்றாரு. 2 தடவை சொல்றாரு, 3 தடவை சொல்றாரு. இந்த அம்மா என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. திடீர்னு அந்த வழியா ஒரு கவுன்சிலர் வராரு பாருங்க. கவுன்சிலர் வந்துட்டு, சாந்தி என்ன சண்டை போடுற, வீட்டுக்கு போனாரு பாருங்க. இந்த அம்மா உடனே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தா டமால் டிமில் தான். அவன் நான் சொல்றது விளங்குதா? இந்த அம்மா கணவன் சொன்ன வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லைல்ல பிரதர். வேற யாரோ சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்னதான் வரும்? சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது காரணம் என்ன தெரியுமா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அதுதான் பிரச்சனை. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஹலோ, ஒரு மாதிரி இருக்கோ? ஆமா, நான் பேசிட்டு நான் போயிடுவேன். அதனால அவன் அல்லேலூயா. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த காலத்துல பிள்ளைகளை படிக்க காலேஜுக்கு அமைச்சிட்டா எங்கனோ இழுத்துட்டு ஓடுது. அவன் இவங்களெல்லாம் சுட்டு பொசுக்கணும்ன்றேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்க. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். அந்த போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாருங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு பிள்ளைய பலி செலுத்துகிறதற்கு கூட அவன் என்ன பண்ணான்? போயிட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிதல்ல பயங்கரமான காரியங்கள்ல நடக்கும். ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் நமக்கு மிக மிக சொல்லுங்க, மிக மிக அவசியம். சொல்லுங்க. இப்ப 5 காரியம் சொல்லியிருக்கிறேன், ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். என்னென்ன காரியம் சொல்லியிருக்கிறேன்? 38 வருஷமா வியாதியில கிடந்த மனுஷனுக்கு சுகம் பெறுகிறதற்கு ஆண்டவர் அவனிடம் கண்ட குணங்கள் என்னென்ன? நல்லா சொல்லுங்க. பின்னாடிலாம் முன்னாடி சொல்ல வேண்டாம், பின்னாடி சொல்லுங்க. முதல்ல என்னது? எதிர்பார்ப்பு. 2வது கேட்கல, வாஞ்ச. 3வது என்னது? அழகா சொல்றீங்களே. 4வது முயற்சி. 5வது யாருக்கு?
நீங்கெல்லாம் ஒரு மாதிரி என்னை பார்க்குற மாதிரி தெரியுதே. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அதே சமயத்தில் போதகருக்கு கீழ்ப்படியணும். ஆமே. ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற ஒரு வழி திட்டம்லாம் இருக்கு. அந்த வார்த்தை கற்பனைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒருவேளை இந்த வியாதிஸ்தை கீழ்ப்படியாம அப்படியே படுத்திருந்தான்னா அவன் சுகமாயிருப்பானான்னு தெரியாது. அவன் அட்ரஸ் சப்ஜெக்ட் இதுக்குள்ள வந்திருக்குமானே தெரியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவன் என்ன பண்ணவும், அதுல பாத்தீங்கன்னா உடனே போட்டிருக்க பாருங்க. உடனேனா அடுத்த செகண்டே ஆண்டவரே எல்லாம் முடியலப்பா என்னை கொஞ்சம் தூக்கி அப்படிலாம் யார்ட்டையும் அவன் சொன்ன மாதிரிலாம் இல்லை. அவன் நமக்கு கொஞ்சம் விளைவிடும், என்னை கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவன் அல்லேலூயா, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எதிர்பார்த்திருக்கிற சுகத்தை, நன்மையை, விடுதலையை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்தெந்த பலவீனத்துல இத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த பலவீனத்துல இருந்துலாம் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்கி தான் நடப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. கண்ணை மூடி அப்படியே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம், அந்த குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கணும், எங்களுக்குள்ள இருக்கணும் ஐயா, எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கணும் ஐயா. எத்தனையோ நேரங்களில் நீர் சுகப்படுத்த வந்த போதெல்லாம் நாங்க சில காரியத்தை நிமித்தம் உங்களை வருத்தப்படுத்திட்டோமே ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டோமே ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு வேளை எங்களை நிரப்பி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஒரு விச கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? விசுவாசிகள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி முடிஞ்ச அர்ப்பணிச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார். ஒருவேளை எந்த சுகத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் பிசாசின் போராட்டத்துல வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நான் உன்னை விடுவிப்பேன், இன்னைக்கு நான் உன்னை விடுவிப்பேன், இன்னைக்கு உன் காயங்களை நான் ஆற்றுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க வாங்கலாம். நன்றி ஆண்டவரே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கா